தமிழக மக்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பறையர் என்ற சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தற்போது ஒன்றை சொல்லி வருகிறார்கள். திருவாரூர் தியாகேஸ்வரர் கோயில் இவர்களுக்கு முதல் மரியாதை தரப்படுகிறது. வெண்கொடை பிடித்து தேர் முன் செல்கிறார்கள், யானை மீது ஏறி வருகிறார்கள் என்றெல்லாம் தங்களை தாங்களே சொல்லிக்கொண்டு இதை ராஜராஜ சோழன் வாழ்ந்த காலத்தில் கல்வெட்டாக எங்களை பற்றி வடித்து வைத்துக என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் அந்த கல்வெட்டை காண்பியுங்கள் என்றால் மக்களுக்கு அதை காண்பிக்க மாட்டுகிறார்கள். அப்படி நீங்கள் காட்டினாலுமே அது உண்மையான கல்வெட்டா என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. எப்படி என்றால், கல்வெட்டுகளில் உண்மை கல்வெட்டு பொய் கல்வெட்டு என்று இருக்கிறது. செப்பேடுகளில் உண்மை செப்பேடு பொய் செப்பேடு என்று இருக்கிறது. இவற்றையெல்லாம் ஆர்கியாலஜி படித்தவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள். ஆர்கியாலஜி படித்தவர்கள் இந்த கல்வெட்டுகளை இன்று வரை உண்மை என்று சொல்லவில்லை. அந்த கல்வெட்டுகளை பறையர் சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் காண்பிக்கவே இல்லை. உதாரணத்திற்கு, பல்லவ வம்ச வழியைச் சேர்ந்த மன்னர்கள் பரத்துவாஜா என்ற பிராமண கோத்திர முனிவரின் வழிவந்தவர்கள் என்று ஒரு கல்வெட்டு அதிக நாளாக பேசப்பட்டு வந்தது. அந்த கல்வெட்டை போலி கல்வெட்டு என்று வரலாற்று ஆசிரியர்கள்லாம் சொல்லிவிட்டார்கள். தற்போது அந்த பரத்துவாஜா கோத்திரத்தை பற்றி பேசுவதை நிறுத்திவிட்டார்கள். பாருங்கள், கல்வெட்டில் உண்மை பொய் என்று இருப்பதே அதன் பிறகுதான் தெரிய வரும். அதுபோலவே செப்பேடுகளில் உண்மை செப்பேடு பொய் செப்பேடுகள் என்று உண்டு. மன்னர்கள் வாழ்ந்த காலத்திலேயே பொய் செப்பேடுகளை அவர்கள் கண்டுபிடிக்க சில வழிமுறைகளை கையாண்டார்கள். உண்மையாக எழுதிய செப்பேட்டையும் பொய்யான செப்பேட்டையும் கொண்டு வந்து ஓடுகிற நீரில் போட சொல்வார்கள். உண்மையான செப்பேடு நீரை எதிர்த்து செல்லும், போலி செப்பேடு நீரிலே அடித்து சென்றுவிடும். அப்பொழுது போலி செப்பேட்டை எழுதியவனின் கால்கள் வெட்டப்படும். இது மன்னர்கள் காலத்திலே இது போன்ற பதிவுகள் உண்டு. இரண்டாவதாக, செப்பேட்டை எழுதியவர்கள், உண்மை செப்பேட்டை எழுதியவர்களும் பொய் செப்பேட்டை எழுதியவர்களும் கொதிக்கும் நெய்யில் கையை விட சொல்வார்கள். ஒரு மிகப்பெரிய மண் பாத்திரத்தில் நெய் கொதித்து கொண்டு இருக்கும், அதில் கையை விட சொல்வார்கள். உண்மையான செப்பேட்டை எழுதவன் கைவிடும் பொழுது அவன் கை சுடாது. பொய் செப்பேட்டை எழுதியவன் கை சுட்டு பொசுங்கிவிடும். இதில் கண்டுபிடித்து பொய்யாக எழுதியவன் கையை வெட்டி விடுவார்கள், தலையை கூட வெட்டி விடுவார்கள். பாருங்கள், செப்பேட்டிலே பொய் உண்மை, கல்வெட்டிலே பொய் உண்மை என்று இருக்கிறதே. பறையர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இப்படி தங்களுக்கு கல்வெட்டு இருக்கிறது, அதில் சிவன் பறையனாக பிறந்தான் என்று இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதனால் அந்த கல்வெட்டை காண்பிக்க மாட்டுகிறார்கள். அது மிகப்பெரிய தவறு. அப்படியே காண்பித்தாலும் அது உண்மை கல்வெட்டு அல்ல என்பதற்குத்தான் நான் இதுவரை பொய் கல்வெட்டு உண்மை கல்வெட்டு ஆதாரங்களை சொன்னேன். மேலும் இந்த மெட்ராஸ் டிஸ்ட்ரிக்ட் கெசட்டர் தஞ்சாவூர் அப்படிங்கிற கெசட்டில் 1915 பதிவு செய்யப்பட்ட இந்த கெசட்டு எஃப்ஆர் ஹெமிங்வே என்ற வெள்ளையன் பதிவு செய்தது. அதில் முசுகுந்த சோழன் மேலுகத்திலிருந்து தியாகேஸ்வரர் சிலைகளை வாங்கி வருகிறார். அப்படி முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அடுத்தபடி சிவன் பறையனாக அவதரித்தார் என்று இருக்கிறது. இப்போ நான் கேட்குற கேள்வி என்னன்னா, இந்த கெசட்டு பதிவு செய்யப்பட்டது 1915. கெசட்டை பதிவு பண்ண எஃப்ஆர் ஹெமிங்வே என்ற வெள்ளையன் அரசு அதிகாரி தானே ஒழிய வரலாற்று ஆசிரியன் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கெசட்டை பதிவு செய்கிறவன் ஒவ்வொரு இடங்களில் மக்களை சந்திப்பான், கேள்விகள் கேட்பான், மக்களை விசாரிப்பான். அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அப்படியே பதிவு செய்து விடுவான். ஆனால் வரலாற்று ஆசிரியன் அப்படி அல்ல. மக்கள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளிலும் உள்ளே சென்று ஆராய்ச்சி செய்வான். பறையரா பிறந்ததுக்கு ஆதாரம் என்னன்னு எஃப்ஆர் ஹெமிங்வே கேட்டிருக்க மாட்டார். கேட்க வேண்டியது அவருடைய வேலை இல்லை. ஏன்னா அவன் வரலாற்று ஆசிரியர் இல்லை. இது 1915, அதாவது ஒரு 100 வருடங்களுக்கு முன்பு. 100 வருடங்களுக்கு முன்பு ஒருவன் கெசட்டில் சிவன் பறையனாக பிறந்தான் என்று சொல்வதை
தமிழக மக்கள் நம்புவார்களா? அல்லது 1500 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 1800 ஆண்டுகளில் நடந்த, அதாவது இன்றிலிருந்து 1800 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது கிபி 2இல் நடந்த சிலப்பதிகாரம் சொல்வதை நம்புவார்களா? கிபி 2ஆம் காலகட்டங்களில் நடந்த மணிமேகலை சொல்வதை நம்புவார்களா? சிலப்பதிகாரம், மணிமேகலை இவைகளிலெல்லாம் முசுகுந்த சோழனை பற்றி மிக விளக்கமாக வருகிறது. அவர் தேவலோகம் செல்வது, இந்திரனை சந்திப்பது, இந்திரனுக்கு சோழப்படைகளை கொடுத்து உதவுவது, இந்திரனுடன் சேர்ந்து இந்திரனுடன் சண்டைக்கு வந்த அரக்கர்களை அடித்து நொறுக்குவது, இவற்றையெல்லாம் சிலப்பதிகாரம், மணிமேகலை பதிவு செய்கிறது. அப்பொழுது இந்திரன் தனக்கு உதவிய முசுகுந்த சோழனுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். நீங்கள் வணங்கும் தியாகேஸ்வரர் சிலையை எனக்கு தாருங்கள் அப்படின்று கேட்குறான். உடனே இந்திரன் மகிழ்ச்சியாக அதை தந்து விஸ்வகர்மா என்ற மயனை அழைத்து மேலும் ஒரு 6 சிற்பங்களை செய்ய சொல்லி அந்த ஒன்றுடன் சேர்த்து 6ஐயும் கொடுத்து 7 சிற்பங்களாக கொடுக்கிறார். அதை வாங்கி கொண்டு முசுகுந்த சோழன் பூமிக்கு வருகிறார். பூமிக்கு வந்து 7 இடங்களில் அவற்றை பிரதிஷ்டை செய்கிறார். அதுதான் சப்த விலங்கு தலங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ முக்கியமாக கவனிக்க வேண்டியது, சிலப்பதிகாரம், மணிமேகலையிலே முசுகுந்த சோழனை சொல்கிறார்கள், வானுலகம் சென்று இந்திரனிடம் சிலைகளை வாங்கி வந்தார் என்று சொல்லும் பொழுது இந்திரன் முசுகுந்த சோழனுடன் பூமிக்கு வந்தார் என்று எங்கேயும் பதிவு செய்யப்படவில்லை என்பதை மட்டும் தமிழக மக்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். 1800 வருடங்களுக்கு முன்பு இப்படி பதிவு செய்யாத ஒன்றை கிபி 1915, வெறும் 100 வருடங்களுக்கு முன்பு பதிவு செய்த மெட்ராஸ் கெசட்டில் மட்டும் இந்திரன் எப்படி பறையனா பிறந்தார்? எங்கள் சங்க இலக்கியத்தில் அப்படி சொல்லாத போது 100 வருஷத்துக்கு முன்பு ஒரு வெள்ளைக்காரன் பதிவு பண்ணதை உண்மைன்னு நம்பி இவங்க தியாகேஸ்வரர் சிலையில் எங்களுக்கு தான் முதல் மரியாதை, எங்களுக்கு தான் வெள்ளைக்கூடை பிடிக்கிறது, எங்களுக்கு தான் தேர் முன்னால் போகணுங்கிறதெல்லாம் சொல்கிறதெல்லாம் ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது, கேலிக்குரியது. சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் இந்திரன் பூமிக்கு முசுகுந்த சோழனுடன் வரவில்லை. அவர் முசுகுந்த சோழனுடன் 7 தியாகேஸ்வரர் சிலைகளை கொடுத்து விட்டு தேவலோகத்தில் இருந்து விட்டார். அதை வாங்கி கொண்டு தான் முசுகுந்தன் கீழே வந்தான் என்பதுதான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சிலப்பதிகாரம், மணிமேகலையில் எந்த இடத்திலையும் இந்திரன் பறையனாக பிறந்தான் என்று பதிவு செய்யப்படவே இல்லை. மேலும் திருவாரூர் ஒருதுறை கோவை என்பதிலேயும் முசுகுந்த சோழன் வானுலகம் சென்று இந்திரனிடம் சிலைகளை பெற்று பூமிக்கு வந்ததாக பதிவு செய்கிறது. இந்த திருவாரூர் ஒருதுறை கோவை கிபி 1000ற்கு பிறகு எழுதப்பட்டது. இந்த திருவாரூர் ஒருதுறை கோவிலும் இந்திரன் பறையனாக பிறந்தான் என்று சொல்லவே இல்லை என்பதை தமிழக மக்கள் உன்னிப்பாக கவனிக்கும். இவர்கள் சொல்லும் கல்வெட்டு காலங்களுக்கு முன்பும் சொல்லப்படவில்லை, பின்பும் சொல்லப்படவில்லை. அப்படி என்றால் இவர்கள் சொல்லும் இந்த இடைப்பட்ட காலம் என்பது என்ன? இடைச்சேர்களுக்கான காலம் என்பதை மட்டும் தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி போலி கல்வெட்டுகள், போலி செப்பேடுகளை பற்றி நான் ஆரம்பத்திலே சொன்னேனோ அதற்போன்று இவர்கள் சொன்னது போலி கல்வெட்டுகள் என்பது மட்டும் தெளிவாக புரிகிறது. 1915 இலக்கணம், புராணங்கள், தமிழக மக்களின் வாழ்வில் எதுவுமே தெரியாத, தமிழகத்திற்கே சொந்தமில்லாத ஒரு வெள்ளையன் எஃப்ஆர் ஹெமிங்வே பதிவு செய்தது எப்படி உண்மையாக இருக்க முடியும்? அவனுக்கு இந்திரனை பற்றி தெரியுமா? முசுகுந்த சோழனை பற்றி தெரியுமா? தமிழக மக்களுடைய வரலாறு தெரியுமா? தெரியாத ஒருவன் பதிவு செய்ததை இவர்கள் சுட்டி காட்டுவது மிகப்பெரிய தவறு. அதாவது முசுகுந்த சோழன் யார் என்று கேட்டால் இவர்களுக்கு தெரியுமா? பறையர் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு தெரியாது. இந்த முசுகுந்த சோழனை பற்றி கந்த புராணம் மிக தெளிவாக விளக்குகிறது. முசுகுந்த சோழன் எப்படி பிறந்தான், அவன் யார் என்பதையெல்லாம் மிக தெளிவாக விளக்குகிறது. சிவனும் பார்வதியும் ஒரு வில்வ மரத்து அடியில் அமர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த வில்வ மரத்தில் முசு என்ற ஒரு குரங்கு, முசு என்றால் அதன் அர்த்தம் குரங்கு, அந்த குரங்கு மேலிருந்து
சிவனும் பார்வதியும் கீழே இருக்கிறார்கள் என்று மகிழ்ச்சியில் வில்வ இலைகளை பறித்து இவர்கள் மீது போட்டது. சிவன் ஒரு அபிஷேக பிரியன். குறிப்பாக வில்வ இலைகளால் அபிஷேகம் செய்வது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். மனம் மகிழ்ந்த சிவன் மேலே பார்க்கிறான். முசு நிற்கிறது குரங்கு. அதை கீழே வர சொல்கிறான். முசுவே, நீ செய்த இந்த காரியத்தால் நான் மிக மகிழ்ந்தேன். நீ அடுத்த பிறவியில் சேர சோழ பாண்டியர்களாகிய தேவேந்திரகுல வேளாளர் வம்சத்தில் நீ சோழர்களில் ஒருவனாக பிறந்து புகழோடு வாழ்க என்று வரம் தருகிறான். சிவன் தந்த அந்த வரத்தின்படி முசு குந்த சோழனாக சோழர்கள் ஆண்ட பூமியான கரூர் என்ற இடத்தில் ஒரு சோழ ராஜாவாக பிறக்கிறான். இவன் சோழ ராஜாவாக பிறந்து பெரும் பேருடன் வாழ்ந்து வந்த காலத்தில்தான் வானுலகில் இந்திரனுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது. களன் மற்றும் அவுணர்கள் என்று அழைக்கக்கூடிய வானுலகில் வாழும் அசுரர்கள் இந்திரனிடம் வம்புக்கு வருகிறார்கள். அப்பொழுது இந்திரன் முசுகுந்த சோழனுக்கு ஆள் அனுப்பி, தேவலோகத்திலிருந்து தேவர்களை அனுப்பி முசுகுந்த சோழனை தனக்கு உதவுமாறு கேட்கிறான். முசுகுந்த சோழன் தன் இரத்தத்தில் வந்தவன், இந்திர வம்ச வழியில் தான் வந்தவன் என்பதையெல்லாம் உணர்ந்து, இந்திரனுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அது தனக்கான பிரச்சனை அல்லவா, நமக்கான குலதெய்வம் இந்திரன் அல்லவா என்பதை உணர்ந்து, இந்திரனுக்கான பிரச்சனை தனக்கான பிரச்சனை என்று உள்வாங்கி இங்கிருந்து சோழ படைகளை, பல லட்சம் படைகளை தேவலோகம் கொண்டு செல்கிறான். அங்கு இந்திரனுடன் இணைந்து இந்திரன் மகன் அர்ஜுனனும் அப்பொழுது தேவலோகத்தில் இருக்கிறார். இந்திரன் மகன் அர்ஜுனன், முசுகுந்த சோழன் மூவரும் இணைந்து அவுணர்கள், களன்கள் என்று சொல்லக்கூடிய அரக்கர்களை அடித்து துவம்சம் செய்கிறார்கள். அப்பொழுது மகிழ்ந்த இந்திரன் தனக்கு உதவிய முசுகுந்த சோழனுக்கு தான் வணங்கிய தியாகேஸ்வரர் சிலையையும் மயன் என்ற விஸ்வகர்மாவை அழைத்து புதிதாக செய்யப்பட்ட 6 தியாகேஸ்வரர் சிற்பங்களையும் கொடுத்து பூமிக்கு அனுப்புகிறார். சந்தோஷமாக பூமிக்கு வந்த முசுகுந்த சோழன் பூமியில் 7 இடங்களில் அந்த சிலைகளை நிறுவுகிறார். அதை பற்றி ஒரு பாடல் இப்பொழுது நான் சொல்கிறேன் பாருங்கள். சீரார் திருவாரூர் தென்னாகை நல்லாறு, காரார் மறைக்காடு காராயில் பேரான, ஓத திருவாய்மூர் உவந்திரு கோளிலு சப்த விடங்கத்தலம். பாருங்கள், இதில் இப்படி 7 இடங்களில் அவர் பூமியில் தான் கொண்டு வந்த தியாகேஸ்வர சிற்பங்களை நிறுவினார் என்று எழுதியிருக்கிறது. திருவாரூர், திருநாகை கோரணம், திருக்காராயில், திருக்கோளிலி, திருமறைக்காடு, திருநள்ளாறு, திருவாய்மூர் கோயில்களில் தான் கொண்டு வந்த 7 தியாகேஸ்வரர் சிற்பங்களை நிறுவினார். அதனால்தான் இந்த 7 கோயில்களும் சப்த விடங்க தலங்கள் என பெயர் பெற்றன. சப்தம் என்றால் 7. பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த பாடல் வருகிறது. முசுகுந்த சோழன் தனியாக கீழே வந்து தான் இதை நிறுவினார். அப்பொழுது இந்திரன் கீழே முசுகுந்த சோழன் வரவே இல்லை என்பதுதான் இந்த பாடலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முசுகுந்த சோழனுடன் இந்திரன் பூமிக்கு வராமல் தேவலோகத்திலே இருந்தவரை போய் பறையனாக பிறந்தார் பூமியில் என்று சொல்வது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? அப்புறம் சிலப்பதிகாரத்தில் விழாவுரை காதையில் பாருங்கள். வான்பதி தொன்னுல் கொடித்தேர் தானை கொற்றவன் துயர விடுத்த பூதம், விழாக்கோல் மரப்பின் மடித்த செவ்வாய் வல்லையில் இலங்க இடிக்குரல் முழக்க திடும்பை செய்திடும். அதாவது இந்திரனுக்கு முசுகுந்த சோழன் உதவினான் என்பதற்காக இந்திரன் 7 சிற்பங்களை கொடுத்தார் என்று தான் நாம் இதுவரை படித்து வருகிறோம். ஆனால் 7 மட்டுமல்ல, தனக்கு உதவிய முசுகுந்த சோழனை ஒரு இடத்தில் இந்த பூதம் காப்பாற்றுகிறது. அதாவது அரக்கர்கள் கரும் புகையை முசுகுந்த சோழனை சுற்றி
பரப்புகிறார்கள். அதில் முசுகுந்த சோழன் எதிரிகள் எங்கே நிற்கிறார் என்று தெரியாமல் தடுமாறுகிறார். அப்பொழுது இந்திரன் உதவிக்கு முசுகுந்தனுக்கு தந்த பூதமானது அந்த கரும்புகைகளை விலக்கி முசுகுந்தனை காப்பாற்றுகிறது. அப்பொழுது பூமிக்கு வரும்பொழுது முசுகுந்தன் கேட்கிறான், எனக்கு உதவி செய்த அந்த பூதத்தை எனக்கே தந்து விடுங்கள் என்கிறான். மிக மகிழ்ச்சியாக தருகிறார். அப்பொழுது அந்த பூதமும் முசுகுந்தனுடன் பூமிக்கு வருகிறது. அது பூம்புகார் பட்டணத்தில் நாலங்காடி என்ற இடத்தில் அமர்ந்து கொண்டு இந்திர விழா எடுக்க சோழ மன்னர்கள் தாமதித்தால் மிகுந்த சத்தம் கொடுத்து இவர்களை எச்சரிக்கும். இந்திர விழா நெருங்குகிறது, காலம் நெருங்கிவிட்டது, சீக்கிரம் இந்திர விழாவை ஏற்பாடு செய்யுங்கள், இப்படி எச்சரிக்கும். இதுக்காக நாலங்கடி பூதத்தையும் முசுகுந்த சோழனுடன் அனுப்புகிறார். இங்கே நாம் கவனிக்க வேண்டியது, முதலில் பாடல்களில் நாம் பார்த்தது தியாகேஸ்வர சிலைகளில் தருகிறார். அதன் பிறகு பாருங்கள், விழாவுரை காதை இதுவகையிலெல்லாம் என்ன சொல்கிறது, நாலங்காடி பூதத்தையும் சேர்த்தே அனுப்புகிறார். நாலங்காடி பூதத்தை சேர்த்து அனுப்புகிறார், 7 சிலைகளை கொடுத்து அனுப்புகிறார். ஆனால் இந்திரன் முசுகுந்த சோழனுடன் பூமிக்கு வரவில்லை. இதுதான் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. இந்திரன் முசுகுந்த சோழனுடன் பூமிக்கு வராத பொழுது அவரை பூமியில் பறையனாக அவதரித்தார் என்று சொல்வது மன்னிக்க முடியாத பெருங்குற்றம். வரலாற்றில் இல்லாத ஒன்றை வரலாற்றில் சொன்னது என்பது மன்னிக்க முடியாத குற்றம். வரலாற்று ஆசிரியர்கள் யாரும் இவர்களை மன்னிக்க மாட்டார்கள். இப்படி பொய் சொல்லக்கூடாது. நான் சொன்ன இதுவரை 1800 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள இவைகளிலெல்லாம் இவர்களை பற்றி எதுவுமே சொல்லாத பொழுது இவர்கள் பொய்யான கல்வெட்டுகளை காரணம் காட்டி மெட்ராஸ் கெசட்டை காரணம் காட்டி பேசுவதெல்லாம் முட்டாள்தனமானது என்பதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். படிக்காத பாமர் மக்கள் வேணால் கைதட்டி இதை கொண்டாடலாமே ஒழிய, வரலாற்று படித்த அறிஞர் பெருமக்கள் உங்களை என்ன சொல்லுது அப்படின்னு, அதாவது தலையில் அடிச்சுக்கிட்டு சிரிப்பாங்க, அப்படின்னு துப்புவாங்க. அப்படி தான் நடக்கும். இல்லாத ஒன்றை இருப்பது போல் சுட்டி காட்டுவதெல்லாம் பெரிய பாவம். அப்படித்தான் நீங்கள் உங்கள் வரலாறை சொல்ல வேண்டுமா? உண்மை வரலாறை, தேவேந்திரகுல வேளாளருக்கான உண்மை வரலாறை இப்படி திருட வேண்டுமா? தேவேந்திரன் என்பவரும் தேவேந்திரகுல வேளாளருக்கான குலதெய்வம் அல்லவா? முசுகுந்த சோழன் தேவேந்திர குலத்தில் வந்த சிங்கம் அல்லவா? முசுகுந்தனையும் இந்திரனையும் நீங்கள் உங்களுக்கானவர்கள் என்று கொண்டாடுவது மிகப்பெரிய தவறு. அந்த தவறை மீண்டும் செய்யாதீர்கள். தமிழக மக்களே, இவற்றையெல்லாம் உற்று கவனியுங்கள். இது போன்ற பிழையாக வரலாறு சொல்பவர்களை என்ன செய்வது? அவர்களாக திருந்த வேண்டும். திருந்தவில்லை என்றால் வரலாற்று ஆசிரியர்கள் அவர்களை எள்ளி நகையாடுவார்கள் என்பது மட்டும் உண்மை. நான் சொன்ன இதுவரை 1800 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள இவைகளிலெல்லாம் இவர்களை பற்றி எதுவுமே சொல்லாத பொழுது இவர்கள் பொய்யான கல்வெட்டுகளை காரணம் காட்டி மெட்ராஸ் கெசட்டை காரணம் காட்டி பேசுவதெல்லாம் முட்டாள்தனமானது என்பதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.